இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போக போகிறோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. அநேகர்கள் இந்த அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதாக ஒரு கேள்வி இருக்கிறது. ಅನೇಕರ ಒಳಗೆ ಈ ಒಂದು 6 ತಿಂಗಳು ಹೇಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ. சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ಈ ದಿನ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. கடந்த இரவு நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது, ಇಂದಿನ ರಾತ್ರಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಕಾಯುವಾಗ ஆண்டவர் எனக்கு சொன்னார், ದೇವರು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, ஆமென், சங்கார தூதன் இறங்கி வருகிற காலம் இது. ಸಂಹಾರ ದೂತನು ಇಳಿದು ಬರುವಂತ ಕಾಲವಿದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்க பார்த்தாலும் மரணங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்துல நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಮರಣಗಳನ್ನು ನೋಡುವಂತ ಕಾಲದ ಒಳಗೆ ನಾವು ಹಾದು ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த மோசேயின் நாட்களிலே, ಆ ಮೋಶೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ எப்படியாக வயது வித்தியாசம் இல்லாமல் முதல் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனதோ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ವಯಸ್ಸಿನ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲದೆ ಮೊದಲ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಸತ್ತು ಹೋದ್ರು, அதேபடிதான் வயது வித்தியாசம் இல்லாமல் ஜனங்கள் சாகிறதை நீங்கள் இந்த 6 மாதத்தில் நீங்கள் கேட்க பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ವಯಸ್ಸಿನ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲದೆ 6 ತಿಂಗಳು ಜನಗಳು ಸಾಯುವುದನ್ನು ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ, ಕೇಳಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. சபையே இது ஜெபிக்கிற காலம், ಸಭೆಯೇ ಇದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕಾಲ, சபையே இது உபவாசிக்கிற காலம், ಸಭೆಯೇ ಇದು ಉಪವಾಸ ಮಾಡುವಂತ ಕಾಲ. உங்களுடைய வாழ்க்கையில உபவாசத்தை திரும்பி கொண்டு வருகிற காலம் இது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಉಪವಾಸವನ್ನು ತರುವಂತ ಕಾಲವಿದು. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யோனாவின் காலத்துல கர்த்தர் நினைவேயுடைய அழிவை பற்றி பேசின போது, ಯೋನನ ಕಾಲದಲ್ಲಿ ನಿನೆವೆಯ ಒಂದು ನಾಶನವನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದಾಗ, அந்த காலத்தில் எல்லாரும் உபவாசத்தோடு கூட கதறி ஜெபித்தார்கள். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನರು ಉಪವಾಸದಲ್ಲಿ ಗೋಳಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. 3 காரியங்கள் அவர்கள் செய்தார்கள் அழிவை நிறுத்துவதற்காக. ಒಂದು ನಾಶನವನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ 3 ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಮಾಡಿದ್ರು. 1, அவர்கள் மனம் திரும்பினார்கள். 1, ಅವರು ಮನ ತಿರುಗಿದ್ರು. 2வது ஒரு காரியம், 2ನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, அவர்கள் அந்த தூசியை எடுத்து தலைமேல் போட்டுக் கொண்டார்கள். ಅವರು ಬೂದಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತಾಳೆಯ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡ್ರು. அது எதை காட்டுகிறது? ಅದು ಏನನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ? வேற எந்த ஆசையும் இல்லை, ஆண்டவரே நீங்க எங்க மேல தயவு காட்டுங்கன்னு. ಅದು ಬೇರೇನು ಆಸೆ ಇಲ್ಲ, ದೇವರೇ ನಮ್ಮ ಮೇಲೆ ನೀವು ದಯೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ. 3ನೇದಾಗಿ அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். ಅವರು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ஆண்டவர் சபைக்கு ஒரு அழைப்பை தருகிறார். ದೇವರು ಸಭೆಗೆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. எப்படியோ எப்போல்லாம் இருந்தபடி இருக்கிற ஒரு காலம் ಇದಲ್ಲ. ಯಾವಾಗಲೂ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವ ಕಾಲ ಇದಲ್ಲ. இது உபவாசிக்கிற காலம், ಇದು ಉಪವಾಸ ಮಾಡುವ ಕಾಲ, இது தூசியை போட்டுக்கொள்ளுகிற காலம், ಇದು ಬೂದಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾಲ. பட்டணம் அழிந்து போக கூடாது, தேசம் அழிந்து போக கூடாது என்பதற்காக திறப்பின் வாசலில் நின்று கதறக்கூடிய காலம் இது. ಇದು ಪಟ್ಟಣ ನಾಶವಾಗಬಾರದು, ದೇಶ ನಾಶವಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಪೌಳಿ ಗೋಡೆಯ ಉಡುಕಿನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಕಾಲ. நான் தான் அரண்மனையில் இருக்கிறேனே, ಓ ನಾನು ಅರಮನೆಯಲ್ಲಿದ್ದೇನಲ್ಲ, நான் தான் ராஜாவுக்கு உணவு கொடுக்கிறவனாய் உயர்த்தப்பட்டிருக்கிறேனே, ನಾನು ರಾಜನಿಗೆ ಆಹಾರ ಕೊಡುವನಾಗಿ ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ, யூதாயா அந்த ஒரு இடத்துக்கு நான் கவர்னராய் இருக்கிறேனே, ಆ ಯೂದಾಯ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ನಾನು ಗವರ್ನರ್ ಆಗಿದ್ದೀನಲ್ಲ, நான் ஏன் தலை கெடுத்துக்கணும் என்று நெஹெமியா இருக்கல. ನಾನು ಯಾಕೆ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಕು ಅಂತ ನೆಹೆಮಿಯಾ ಇರಲಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இருக்கிற செவர்கள் உடைக்கப்பட்டது என்றதை அறிந்த போது, ಅಲ್ಲಿರುವಂತ ಗೋಡೆಗಳು ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗ ಅವನು ಕೇಳಿದಾಗ, அங்கே இருக்கிறவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்றதை கேட்டபோது, ಅಲ್ಲಿರುವ ಜನರು ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗ ಅವನು ಕೇಳಿದಾಗ, அவன் எத்தனையோ நாள் முகமே வீங்கி போகும்படி அவன் அழுது கதறினான். ಅವನು ಎಷ್ಟೋ ದಿನಗಳು ಮುಖವು ಊದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ. உங்க அழுகையை சந்தோஷமாய் மாற்றின தேவனுக்காக நீங்கள் பரிதபித்து கண்ணீரோடு ஜெபிக்கிற காலம் இது. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡಿದಂತ ದೇವರಿಗಾಗಿ ಈ ದಿನ ನೀವು ಅಳುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ ಇದು. மேட்களிலிருந்து உங்களை தூக்கி பிரபுக்களோடு அமர செய்த அந்த தேவனுக்காக இன்றைக்கு திறப்பின் வாசலில் நின்று கதறக்கூடிய ஒரு நாட்கள் இது. ನಿಮ್ಮನ್ನ ಧೂಳಿನಿಂದ ಎತ್ತಿ ರಾಜರೊಂದಿಗೆ ಕೂರಿಸಿರುವಂತ ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ ಇದು. உங்கள் கண்கள் குளமாய் மாறட்டும், ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳದು ಕಣ್ಣೀರಿನ ತಗ್ಗಾಗಿ ಬದಲಾಗಲಿ, உங்களுடைய உதடுகள் ஜெபத்தினால விண்ணப்பத்தினால நிரம்பப்படுவதாக, ನಿಮ್ಮ ಬಾಯ ಮಾತುಗಳು ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ವಿಜ್ಞಾಪನೆಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಲಿ, உங்களுடைய முழங்கால்கள் தேவன் முன்பதாக முடங்கி கிடப்பதாக, ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲುಗಳು ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಲ್ಪಡಲಿ. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது, ನಾವು ಮಾತನಾಡುವಾಗಲೇ, கர்த்தர் உங்களுக்கு பேசிட்டு இருக்கும் போது, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ ஒப்பு கொடுங்க, ಈಗಲೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. என்னை ஜெப வீரனாய் மாற்றுங்க, ಜಪ ವೀರನಾಗಿ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸಿ, மேல் என் நெத்தியின் மேல் அடையாளத்தை போடுங்க ஆவியானவரே, ನನ್ನ ಹಣೆಯ ಮೇಲೆ ಆ ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ஜெப வீரன் என்ற ஒரு முத்திரையை போடுங்க ஆவியானவரே. ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರನೆಂಬುದಾಗಿ ಮುದ್ರೆಯನ್ನು ಹಾಕಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, கண்கள் கண்ணீராய் மாறட்டும். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಲಿ. தண்ணீராய் மாறட்டும். ನನ್ನ ತಲೆ ಅದು ತಣ್ಣೀರಾಗಿ ಬದಲಾಗಲಿ. இரவும் பகலும் ஜெபிக்க, ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು, கருத்தாய் நான் ஜெபிக்க, ಹಾಗೆ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು, மனமுடைந்தவனாய் ஜெபிக்க, ಮನ ಮುರಿದವನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು, முகமே கண்ணீரால ஆமென் ஆமென் நிரம்பப்பட்டு ஆண்டவரே என் முகமே மாறி போகும்படி, ನನ್ನ ಮುಖವೆಲ್ಲ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ನನ್ನ ಮುಖವೇ ಮಾರ್ಪಡುವಂತೆ நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ದೇವರೇ. கேளுங்க கேளுங்க, பேசிட்டு இருக்கும்போதே கேளுங்க ஆவியானவரிடத்தில். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಮಾತನಾಡುವಾಗಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ. இந்த காலை நேரத்துல என்ன சும்மா கொண்டு வரலையே ದೇವರೇ, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ಲಿಲ್ವಲ್ಲ, பேசதானே ನೀರು கூட்டிட்டு வந்து ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರಲ್ಲ. என்னை நிரப்புங்க ஜெப ஆவியினால, ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಆತ್ಮದಿಂದ. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ಒಂದೊಂದು ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ನೀವು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಪ್ಪ. ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே ಜಪಿಕ வேண்டும். ಆ ಆತ್ಮಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿದೆ ಒಂದು ಬೋಳಿಗೋಡೆ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட நான் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். ಆ ಆತ್ಮಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಂತೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಬಿದ್ದಿರಬೇಕು. Amen. Listen to me very carefully. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು நல்ல கவனமாய் கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಕೂಡ உற்சாகமாய் இருக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಉತ್ಸಾಹಚಿತ್ತರಾಗಿರಬೇಕು. Amen. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. Amen. கர்த்தருக்கு Amen பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் அப்படியே தோற்று போய் விழுகிறதை இந்த 6 மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವರು ಹಾಗೆ ಸೋತು ಹೋಗಿ ಬೀಳುವುದನ್ನ ಈ 6 ತಿಂಗಳು ನೋಡ್ತೀರಾ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அப்படியே விழுந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಆಯುಧಗಳು ಹಾಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುವುದನ್ನ ನೋಡ್ತೀರಾ. இன்னொரு பக்கத்துல ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ಮೇಲೆತ್ತಾನೆ ಇಡ್ತಾರೆ. மோசேயின் காலத்துல ಮೋಶೆ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு பக்கம் அழிவுகள், இன்னொரு பக்கத்துல ஆசீர்வாதம். ಒಂದು ಕಡೆ ನಾಶನಗಳು, ಒಂದು ಕಡೆ ಆಶೀರ್ವಾದ. பக்கத்துல ஐகுப்து ஜனங்கள் அழிவை கண்டார்கள், இன்னொரு பக்கத்துல இஸ்ரேல் மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் உயர்வை கண்டார்கள். ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದ ಜನರು ನಾಶನವನ್ನ ಕಂಡ್ರು, ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಒಂದು ಉನ್ನತಿಯನ್ನ ಕಂಡ್ರು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எல்லாரும் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, நான் அதை பார்க்க போகிறேன், ನಾನು ಅದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ நான் அதை பார்க்க போகிறேன். ನಾನು ಅದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ எதிரிகள் அவர்கள் சந்தோஷப்படாதபடி கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறார். ವೈರಿಗಳು ಸಂತೋಷ ಪಡದಂತೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. என் எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் விருந்தை ஆயத்தப்பட போகிறார். ನನ್ನ ವೈರಿಗಳೇ ಎದುರಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாரும் சொல்லுங்க. சங்கீதம் 23 சொல்லுகிறது. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಕೀರ್ತನೆ 23 ಹೇಳ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எதிரிகள் முன்பதாக விருந்தை ஆயத்தப்படுகிறது. ಆತನು ವೈರಿಗಳ ಮುಂದೆ ಒಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವ. அவர் புதிய தைலத்தை என் தலை மேல ஊற்றுகிறவர். ಆತನು ಹೊಸ ತೈಲವನ್ನು ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕ್ತಾರೆ. எல்லாரும் சொல்லுங்க. ஜூலை month. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಜುಲೈ ತಿಂಗಳು is a month of new oil. ಅದು ಹೊಸ ಒಂದು ಎಣ್ಣೆಯ ತಿಂಗಳು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் ಈ ತಿಂಗಳು என் மேல புதிய எண்ணெயை ஊற்றுகிற ஒரு மாதமா ನನ್ನ ಮೇಲೆ ಹೊಸ ಎಣ್ಣೆಯನ್ನ ಸುರಿಸುವಂತ ಒಂದು ತಿಂಗಳು. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, உன் மேல புதிய தைலத்தை நான் ஊற்ற போகிறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಹೊಸ ತೈಲವನ್ನು ನಾನು ಸುರಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. புதிய அபிஷேகத்தை உன் மேல ஊற்ற போகிறேன். ಹೊಸ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அபிஷேகம் நுகங்களை உடைக்கிறது. ಅಭಿಷೇಕವು ನೊಗಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತದೆ. சொல்லுங்க. அபிஷேகம் நுகத்தை உடைக்கிறது. ಹೇಳಿ, ಅಭಿಷೇಕ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತದೆ. இந்த நுகத்தை பார்த்திருக்கிறீங்களா? ಈ ನೊಗವನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? இந்த மாட்டுக்கு மேல அந்த நுகத்தை வச்சு தான் ஓட்டுவாங்க. ಎತ್ತಿನ ಮೇಲೆ ಆ ನೊಗವನ್ನು ಹಾಕಿ ಅದನ್ನು ಓಡಿಸ್ತಾರೆ. அது பாரத்தை சுமந்துகிட்டே போகும் அதனுடைய கழுத்தின் மேல. ಅದು ತನ್ನ ಹೆಗಲ ಮೇಲೆ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ಅದರಿಂದ ಆ ಒಂದು ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಭಾರದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதை கீழே இறக்க முடியாது. ಅದನ್ನ ಕೆಳಗಡೆ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அபிஷேகம் வரும்போது, ಅಭಿಷೇಕ ಬರುವಾಗ உங்க மேல எதெல்லாம் எடுக்க முடியாம சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವುದೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತೆಗಿಲಿಕ್ಕಾಗದೆ ಹೊರತಾ ಇದ್ದೀರೋ, ಅದೆಲ್ಲமே உடைந்து போக போகிறது. ಅದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಒಡೆದು ಹೋಗ್ತದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? உங்களால முடியாமல் சுமந்து கொண்டிருக்கிற நுகங்கள், ನಿಮ್ಮಿಂದ ಆಗದೆ ಹೊತ್ತುಕೊಂಡಿರುವಂತ ಆ ನೊಗಗಳು, உங்களை பாதிக்கிற அந்த நுகங்கள், ನಿಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸುವಂತಹ ನೊಗಗಳು, தேவையே இல்லாமல் சுமக்கிற அந்த ஒரு டென்ஷன்
டென்ஷன்கள், ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದೆ ಹೊರುವಂತ ಆ ಒಂದು ಟೆನ್ಷನ್ಗಳು இந்த மாதத்திலே புதிய எண்ணெய் இறங்க போகிறது. ಈ ತಿಂಗಳು ಹೊಸ ಎಣ್ಣೆ ಇಳಿಲಿಕ್ಕಿದೆ, புதிய எண்ணெய் இறங்க போகிறது. ಹೊಸ ಒಂದು ತೈಲ ಇಳಿಯಲಿಕ್ಕಿದೆ. Father, in the mighty name of Jesus, ತಂದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಲವಾದ ನಾಮದಲ್ಲಿ let the fresh oil come upon your people. ನಿನ್ನ ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಹೊಸ ತೈಲ ಇಳಿದು ಬರಲಿ. காலை நேரத்திலேயே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ எப்படியாக விடிய விடிய பரலோகத்திலிருந்து மன்னா இறங்கி வருமோ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಿಂದ ಮನ್ನಾ ಬರ್ತಿತ್ತೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ பரலோகத்தின் தைலம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ಪರಲೋಕದ ತೈಲ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಲಿ. ஒவ்வொரு தலை மேலும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ತಲೆಯ ಮೇಲೂ தைலம் இறங்குவதாக. ನಿಮ್ಮ ತೈಲ ಇಳಿದು ಬರಲಿ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ 133 சங்கீதத்தின்படி 133ನೇ ಕೀರ್ತನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರೋನಿನ ತಲೆ ಮೇಲೆ ஊற்றப்பட்ட அந்த நறுமணம், ಆರೋನನ ತೈಲದ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಒಂದು ಆನಂದ ತೈಲ, ಅದು ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால் இவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆ ತೈಲ ಇವರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. அது முகத்திலிருந்து வழிந்தோடி ಅದು ಮುಖದಿಂದ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು அப்படியே ஆண்டவர வஸ்திரத்தின் துதி வரையிலும் கூட அது இறங்குவதாக. ಹಾಗೆ ವಸ್ತ್ರದ ತುದಿಯವರೆಗೆ ಅದು ಇಳಿಯಲಿ. In the name of Jesus, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ let every yoke be broken, Lord. ಎಲ್ಲ ನೊಗಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. In the mighty name of Jesus, ಯೇಸುವಿನ ಬಲವುಳ್ಳ ನಾಮದಲ್ಲಿ every yokes of the world, ಎಲ್ಲ ಲೋಕದ ನೊಗಗಳು, every yokes of the devil, ಎಲ್ಲ ಸೈತಾನನ ನೊಗಗಳು, we break it in Jesus name. ಅದನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿದಾಕ್ತೇವೆ. Break it in Jesus name. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿದಾಕ್ತೇವೆ. Not by might, not by power, but by thy spirit, Lord. ಬಲದಿಂದಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, ಕರ್ತನ ಆತ್ಮನಿಂದಲೇ இப்பொழுது எல்லா நோகங்கள் உடைந்து போவதா. ಈಗಲೇ ಎಲ್ಲ ನೊಗಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. வலது கரத்தை உங்களுடைய தலையின் மேல வைத்து சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಬಲಗೈಯನ್ನು ತಲೆಯ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಹೇಳಿ, ஆண்டவரே புதிய எண்ணெய் என் மேல் ஊற்றப்படுவதாக. ದೇವರೇ ಹೊಸ ತೈಲ ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಡಲಿ. எண்ணெய் ஊற்றப்படுவதாக. ಹೊಸ ತೈಲ ಸುರಿಯಲ್ಪಡಲಿ. என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுவதாக. ನನ್ನ ಜೀವನ ಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗಲಿ. என்னுடைய ஆலோசனை முற்றிலுமாய் மாறுவதாக. ನನ್ನ ಆಲೋಚನೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗಲಿ. எனக்குள்ள பயத்தின் அதிகாரம் உடைக்கப்படுவதாக. ನನ್ನ ಮೇಲಿರುವಂತ ಭಯದ ಅಧಿಕಾರ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. எனக்குள்ள இருக்கிற ಎಲ್ಲ ಕವಲೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே உடைக்கப்படுவதாக. ನನ್ನೊಳಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಚಿಂತೆಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಡಲಿ. கிறிஸ்துவுக்குள்ள நான் புதிய சிருஷ்டி. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾನು ಹೊಸ ಸೃಷ್ಟಿ. பழையதெல்லாமே அழிந்து போனது, ಹಳೆಯದೆಲ್ಲ ಅಳಿದು ಹೋಯಿತು. எல்லாம் புதிதாய் மாறுகிறது. ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. புதிதாய் மாறுகிறது. ಎಲ್ಲ ಹೊಸದಾಗಿ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್, ಹalleluya. ಆಮೆನ್, ಹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்துல காலையில எழும்பி புதிய தைலத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಆ ತೈಲಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ சொல்லுங்க, ஆண்டவரே என்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. ಅವರಿಗೆ ಹೇಳಿ, ದೇವರೇ ನನ್ನ ಹೊಸ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ. ஆமென். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், ಈ ದಿನ ನಾನು ನೋಡ್ತಿದ್ದೇನೆ, மேல இருக்கிற நுகத்தை ஆமென் எரிக்கி விட முடியாமல் தவிக்கிற மக்கள், ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವಂತ ನೊಗವನ್ನ ತೆಗೆದು ಹಾಕ್ಲಿಕ್ಕಾಗದೆ ಕಷ್ಟಪಡುವಂತ ಮಕ್ಕಳು, கர்த்தர் எண்ணெயை ஊற்ற போகிறார். ದೇವರ ತೈಲವನ್ನ ಸುರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. யார் முன்னால ஊற்ற போகிறார்? ಯಾರ ಮುಂದೆ ಸುರಿಸ್ತಾರೆ? எதிரிகள் முன்பதாகவே அவர் எண்ணெயை ஊற்ற போகிறார். ವೈರಿಗಳ ಮುಂದೆ ಎಣ್ಣೆಯನ್ನ ಸುರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எதிரிகள் முன்பதாகவே உங்களுக்கு விருந்தை ஆயத்த பண்ண போகிறார். ವೈರಿಗಳ ಮುಂದೆ ನಿಮಗೆ ಔತಣವನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. உங்களை சாகடிக்கணும் என்று நினைக்கிற எதிரிகள் முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்கு விருந்தை ஆயத்த பண்ண போகிறார். ನಿಮ್ಮನ್ನ ಸಾಯಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿರುವಂತ ವೈರಿಗಳ ಮುಂದೆ ನಿಮಗೆ ದೇವರು ಔತಣವನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. விழுந்து போகிறதை காத்திருக்கிற மக்கள் முன்பதாக கர்த்தர் விருந்தை ஆயத்தப்படுத்த போகிறார். ನೀವು ಬೀಳುವುದನ್ನ ಕಾಯ್ತಾ ಇರುವಂತ ಜನರ ಮುಂದೆ ನಿಮಗೆ ಔತಣವನ್ನ ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும்போது, ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರುವಾಗ உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்கள் யார்? ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1 ಸಮುವೇಲ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, ಅಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, ஆமென், சாமுவேல் அந்த கொம்பை எடுத்துக்கொண்டு, எண்ணெயின் கொம்பை எடுத்துக்கொண்டு, ಸಾಮುವೇಲನು ಆ ಒಂದು ಕೊಂಬನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತೈಲವನ್ನು ಹಾಕುವ ಕೊಂಬನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ஆமென், அதை சவுலின் மேலே ஊற்றி ಅದನ್ನು ಸೌಲ ಮೇಲೆ ಹಾಕಿ அவனை முத்திட்டு ಅವನಿಗೆ ಮುತ್ತಿಟ್ಟು, ஆமென், அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஆமென், கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென், இந்த தேசத்தின் மேலே அவருடைய ஜனங்கள் மேலே ಒಂದು ஆளுகை செய்ய, ಈ ದೇಶದ ಮೇಲೆ ಆತನ ಜನರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். சாமுவேல் என்ன செய்கிறார்? ಸಮುವೇಲನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஆமென், அவர் கொம்பை எடுத்துக்கொண்டு, ಅವನು ಆ ಕುಪ್ಪಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ஆமென், அதில எண்ணெயை அவன் கொண்டு வந்திருப்பான். ಅವನು ಆ ತೈಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அதை ಬಂದಿರ್ತಾನೆ. வந்து ஆமென் சவுலின் மேலே ஊற்றி ಅದನ್ನು ಸೌಲನ ಮೇಲೆ ಸುರಿದು அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? ஆமென். ஜூன் மாதம் வரையிலும் கூட, ಈ ಜೂನ್ ತಿಂಗಳವರೆಗೂ ஆமென், சோர்ந்து போய் வந்திருக்கிற
இருக்கிற உங்களுக்கு, ನಾನು ನಿರಾಶೆಯಾಗಿ ಬಂದಿರುವ ನಿಮಗೆ, ಆಮೆನ್, ಕರ್ತರ್ இந்த ಜುಲೈ ಮಾದத்திலே புதிய எண்ணெயை ஊற்றி, ದೇವರು ಜುಲೈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ಹೊಸ ಎಣ್ಣೆಯನ್ನು ಸುರಿದು, இனி நீ அடிமை அல்ல, நீ ஆள பிறந்தவன் என்று சொல்லுகிறார். ಇನ್ನು ನೀನು ಆಳಲ್ಲ, ನೀನು ಇನ್ನೊಂದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು. கர்த்தர் உங்களை வந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ದಾಸತ್ವತನದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. பிரச்சனையை பார்த்து ஓடின நாட்கள் மாறி பிரச்சனைகளை துரத்துகிற நாட்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಎದರಿ ಓಡಿದಂತ ದಿನಗಳು ಬದಲಾಗಿ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಓಡಿಸುವಂತ ದಿನಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ನುಡಿತೇನೆ. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, அது தைரியத்தின் ஆவி என்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಆತ್ಮ ಅದು ಧೈರ್ಯದ ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರಿತುಕೊಳ್ತೀರಾ. எந்த கவலையும் கூட உங்களை சேதப்படுத்த முடியாதபடி தேவனுடைய வல்லமை உங்களை மூட போகிறதை பார்ப்பீர்கள். ಯಾವ ಚಿಂತೆಗಳು ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನು ನಷ್ಟಪಡಿಸದಂತೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸುತ್ತದೆ. ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? கர்த்தருக்குள்ள களிகூரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಉತ್ಸಾಹ ಮಾಡುವಂತ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் யோசுவாவை பார்த்து இப்படியாய் சொன்னார். ದೇವರು ಯೋಶುವನನ್ನು ನೋಡಿ ಈಗ ಹೇಳಿದ್ರು, நீ வந்து பயப்படாதே, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, தைரியமாயிரு, ನೀ ಧೈರ್ಯವಾಗಿರು. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ಈ ದಿನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, தைலம் உன் மேல் இறங்குறபடியா, ನನ್ನ ತೈಲ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯುವುದರಿಂದ, என்னுடைய புதிய அபிஷேகத்தை நான் உன் மேல் ஊற்றுறபடியா, ಹೊಸ ಅಭಿಷೇಕವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸೋದ್ರಿಂದ நீ ಯಾதை பற்றியும் பயப்பட வேண்டாம், ನೀನು ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿಯೂ ಭಯಪಡಬೇಡ, தைரியமாயிரு, ನೀ ಧೈರ್ಯವಾಗಿರು, தைரியமாயிரு, ನೀ ಧೈರ್ಯವಾಗಿರು. பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் பேசுகிறார். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು 3 ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த எண்ணெய் உங்கள் மேல் இறங்கி வந்தால் என்ன நடக்க போகிறது? ಈ ಒಂದು ತೈಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತೆ? Amen. As we are, amen, in the first day and the first, amen, hour in the presence of God. ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಮೊದಲೇ ಒಂದು ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿರುವಾಗ, as we have given priority to his, amen, presence, ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರುವಾಗ, the Holy Spirit will surely pour his oil upon us. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ತನ್ನ ತೈಲವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸ್ತಾರೆ. Amen. Hallelujah. Hallelujah. Amen. When we receive this oil, ನಾವು ಈ ಒಂದು ತೈಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ, we need to see what blessings are added to that. ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಅದರಿಂದ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಏನೆಂಬುದಾಗಿ. Amen. என்னதை கர்த்தர் முதலாய் செய்ய போகிறார், ಏನನ್ನ ದೇವರು ಮೊದಲು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இரண்டாவது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, when Samuel anointed Saul, ಸಮುವೇಲನು ಸೌಲನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನು, poured the oil upon him, ಅವನ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಉಯ್ದನು. he says to Saul, ಅವನು ಸೌಲನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, amen, when thou depart from me today, ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ thou shalt find 2 men, ನೀನು ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನೋಡ್ತೀಯ. amen, hallelujah, hallelujah, in the border of Benjamin, ಆ ಬೆಂಜಮಿನ್ ಒಂದು ಬಾರ್ಡರ್ ನ ಬಳಿಯಲ್ಲಿ, amen, hallelujah, hallelujah, they will say unto you, ಅವರು ನಿನಗೆ ಹೇಳ್ತಾರೆ, your donkeys are found, ನಿನ್ನ ಒಂದು ಕಳೆದು ಹೋದ ಕತ್ತೆಗಳು ಸಿಕ್ಕಿವೆ. amen, hallelujah, hallelujah. இந்த தைல உங்க மேல வந்த உடனே, ಈ ತೈಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದ ಕೂಡಲೇ, ಜುಲೈ ಮಾದದಲ್ಲಿ ಕರ್ತರುடைய ಅಭಿಷೇகம் உங்க மேல இறங்கின உடனே, ಈ ಜುಲೈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದ ಕೂಡಲೇ, இந்த மாதத்துல நீங்க பார்க்க போகிற முதல் ஆசீர்வாதம், ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಮೊದಲ ಆಶೀರ್ವಾದ, நீங்க இழந்ததை நீங்கள் திரும்பி பெற போறீங்க. ನೀವು ಕಳೆದುಕೊಂಡದನ್ನ ಹಿಂತಿರುಗಿ ಪಡಿಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. இழந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறதை திரும்பி நீங்க பெற்றுக்கொள்ள ನೀವು போறீங்க. ಕಳೆದುಕೊಂಡು ಏನನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀರೋ ಅದನ್ನ ಹಿಂತಿರುಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ತೀರಾ. நீங்க எவ்வளவோ பிரயாசம் பண்ணியும் கூட கிடைக்காதது உங்களை தேடி வர போகிறது. ನೀವು ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಹುಡುಕಿದ್ರಲ್ಲ, ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬರ್ತದೆ. நீங்க சொல்லலாம், ನೀವು ಹೇಳಬಹುದು, 6 ಮಾಸ ಕಷ್ಟಪಟ್ಟು இருக்கிறேன், 6 ತಿಂಗಳು ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೇನೆ, எனக்கு ಅದು கிடைக்கவே ಇಲ್ಲ அந்த ஆசீர்வாதம், ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗಲೇ ಇಲ್ಲ, ಶಾಲಿಮೈ ತಾಂಡಿ போனேன், ನಾನು ಶಾಲೆಯನ್ನ ದಾಟಿ ಹೋದೆ, நான் ಶಲಿಶಾவை ತಾಂಡಿ போனேன், ನಾನು ಶೆಲಿಶಾವನ್ನ ದಾಟಿ ಹೋದೆ, தேசங்களை கடந்து போனேன், ನಾನು ದೇಶಗಳನ್ನ ದಾಟಿ ಹೋದೆ, ஆனால் எனக்கு அந்த கழுதைகள் கிடைக்கவே ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಆ ಕತ್ತೆ ನನಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಈ ದಿನ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, திரும்பಿ போகும்போது, ನೀನು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ, தேடின காலம் முடிந்து போனது, ಆ ಒಂದು ನೀನು ಹುಡುಕಿದಂತ ಕಾಲ ಮುಗಿದು ಹೋಯ್ತು, தேடின காலங்கள் முடிந்து போனது, ಅತ್ತ ಹುಡುಕಿದಂತ ಕಾಲ ಮುಗಿದು ಹೋಯ್ತು. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, தேடின காலம் முடிந்து போனது, ನೀನು ಹುಡುಕಿದಂತ ಕಾಲ ಮುಗಿಯಿತು. அபிஷேகம் உன் மேலே ஆண்டவர் இன்றைக்கு ஊற்றுகிறபடியால், ಅಭಿಷೇಕ ಈ ದಿನ ದೇವರ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸೋದ್ರಿಂದ, எண்ணெயை ஊத்தின பிறகு சாமுவேல் சொல்லுகிறார், ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿದ ನಂತರ ಸಮುವೇಲ ಹೇಳ್ತಾನೆ, when you go back today, ನೀನು ಈ ದಿನ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ,
ಈ ದಿನ எண்ணெயை ஊத்தின அதே நாள் ಎಣ್ಣೆಯನ್ನು ಸುರಿಸಿದಂತ ಅದೇ ದಿನ நீ தேடி போனது உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். ನೀನು ಯಾವುದನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದೋ ಅದು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ನಂಬ್ತೀರಾ? நான் ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತೇನೆ, இன்றைக்கே அற்புதங்கள் தொடங்குவதாக. ಈ ದಿನವೇ ಅದ್ಭುತಗಳು ಆರಂಭವಾಗ್ತದೆ. இழந்தது உங்களை தேடி வருவதாக. ನೀವು ಕಳಕೊಂಡದ್ದು ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬರಲಿ. ஆமென். அந்த பிரச்சனைக்கு காது இருக்கிறதோ இல்லையோ, ಆ ಸಮಸ್ಯೆಗೆ ಕಿವಿ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ, அதுக்கு உயிர் இருக்கிறதோ இல்லையோ, ಅದಕ್ಕೆ ಜೀವ ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ, ஆனால் நான் பேசுகிற தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ಆದ್ರೆ ನಾನು ಮಾತನಾಡುವಂತ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವವಿದೆ. அவர் மலைகளை பார்த்து பேச முடியும் என்றால், ಆತನು ಬೆಟ್ಟಗಳನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯವೆಂದ್ರೆ, அவர் வந்து ஆமென் மரத்தை பார்த்து பேச முடியும் என்றால், ಆತನು ಮರವನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯವೆಂದ್ರೆ, ஆமென் காற்றையும் புயலையும் பார்த்து பேச முடியும் என்றால், ಆತನು ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಸಮುದ್ರವನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯವೆಂದ್ರೆ, அவரால செத்து போன ஒரு பிணத்துக்கு பேச முடியும் என்றால், ಅವರಿಂದ ಸತ್ತು ಹೋದಂತ ಹೆಣಕ್ಕೆ ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯವೆಂದ್ರೆ, காலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, எதுவுமே உயிர் இல்லாமல் உங்களுடைய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அதற்கு போகிறது. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಯಾವುದೇ ಜೀವವಿಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅದು ಇಳಿಲಿಕ್ಕಿದೆ. பயப்படாதீங்க, ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. பார்க்க வேண்டியது உங்க மேல அந்த தைலம் இறங்கணும், அவ்வளவுதாங்க. ನಿಮ್ಮ ಆ ತೈಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಬೇಕಷ್ಟೇ. அந்த தைலத்துக்காக தாகமா இருங்க. ಆ ತೈಲಕ್ಕಾಗಿ ದಾಹಗೊಳ್ಳಿ. ನೀವು எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ವೈರಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡೋದು ಬೇಡ. இழந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡದರ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡೋದು ಬೇಡ. கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பர். ದೇವರು ನಿಮ್ಮ ಕುರುಬನು. நீங்க தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. ನೀವು ಯಾವುದಕ್ಕೂ ಕೊರತೆ ಪಡೋದಿಲ್ಲ. நீங்க எதற்கும் குறைபடவே மாட்டீங்க. ನೀವು ಯಾವುದಕ್ಕೂ ಕೊರತೆ ಪಡೋದಿಲ್ಲ. அவருடைய கோலும் அவருடைய கைத்தடியும் உங்களை தேற்றும், உங்களை நடத்தும். ಆತನ ಕೋಲು ನಿಮ್ಮನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತದೆ, ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುತ್ತದೆ. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் உங்களை பின்தொடர்ந்து வரும். ಶುಭವು ಕೃಪೆಯು ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುತ್ತದೆ. எதிரிகள் முன்பதாக உங்களுக்காக விருந்தை ஆயத்த பண்ணிதான் தீர்ப்பார். ಆತನು ವೈರಿಗಳ ಮುಂದೆ ನಿಮಗಾಗಿ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡೇ ಅವರು ಮುಗಿಸ್ತಾರೆ. தேட வேண்டியது ஒண்ணுதான் இந்த மாதத்துல. ಈ ತಿಂಗಳು ನೀವು ಕೇಳಬೇಕಾಗಿರೋದು ಒಂದೇ, புதிய தைலத்தை மேல ஊற்றுங்க. ಅಪ್ಪ ತೈಲವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸು. தைலத்தை மேல ஊற்றுங்க. ಆ ತೈಲವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸು. அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க. ಹೊಸ ಅಭಿಷೇಕವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸು. அபிஷேகம் நுகத்தை உடைக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಅಭಿಷೇಕ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತದೆ, ಅದು ನೊಗಗಳನ್ನು ಒಡೆಯುತ್ತದೆ. ಬೇರೆ ನೋಡು ಸೇರಿದ ಆಮೆನ್ சொல்றீங்க. ಎಷ್ಟು ಜನರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? நீ தேடி கிடைக்காதது, ನೀನು ಹುಡುಕಿ ಸಿಗದೇ ಇರುವಂತದ್ದು தேடாமலேயே உன்னை தேடி வர போகிறது. ಹುಡುಕದೆ ಅದು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತದೆ. ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கு முழுவதுமாய் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬ್ತೀರಾ? ஆண்டவராகிய இயேசு இப்படிதான் மார்த்தா இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். ದೇವರು ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾರ್ತಳ ಬಳಿ ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் மார்த்தாள் அதை முழுவதுமாய் நம்பல. ಆದ್ರೆ ಮಾರ್ತಳು ಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொன்னார், மார்த்தா நீ விசுவாசித்தால், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಮಾರ್ತಳೆ ನೀನು ಇದನ್ನ ನಂಬಿದ್ರೆ நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ನೀನು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೆ. ஆமென். எவ்வளவு பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? நீங்க வார்த்தையை நம்பினால் மகிமையை பார்ப்பீங்க. ನೀವು ವಾಕ್ಯವನ್ನ ನಂಬಿದ್ರೆ ಮಹಿಮೆಯನ್ನ ನೋಡ್ತೀರಾ. When you believe the word, you will see the power. ನೀವು ವಾಕ್ಯವನ್ನ ನಂಬಿದ್ರೆ ಬಲವನ್ನ ನೋಡ್ತೀರಾ. ஆமென். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? நீ மகிமை, ஆமென், நீ விசுவாசித்தால் ನೀನು ನಂಬಿದ್ರೆ தேவனுடைய மகிமையை நீ பார்ப்பாய். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ನೀನ್ ನೋಡ್ತೀಯ. Amen. What did Moses ask on the mountain? ಮೋಶೆ ಪರ್ವತದ ಮೇಲೆ ಏನನ್ನ ಕೇಳ್ದ? நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். ನಾನು ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನ ನೋಡಬೇಕು. What did God say? ದೇವರು ಹೇಳಿದ್ದೇನು? No man has ever seen my glory. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಕೂಡ ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನ ನೋಡಿಲ್ಲ. ஆனால் இங்கே சொல்றாரு, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நம்பினால் ನೀನು ನಂಬಿದ್ರೆ தேவ மகிமையை நீ பார்ப்பாய். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ನೋಡ್ತೀಯ. காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றேன், ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತೇನೆ, சாதாரணங்களை யாரும் பார்க்காததை நீங்க பார்க்கணுமா? நம்புங்க. ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳು ಯಾರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ನೋಡಬೇಕಾ? ನೀವು ನಂಬಿ. ಈ ರೀತಿ ಯಾರ ಜೀವಿತದಲ್ಲೂ ನಾನು ಸಾಕ್ಷಿ ಕೇಳಿಲ್ಲ, ಹಂಗಂದ್ರೆ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೇ ಮೊದಲ ಸಾಕ್ಷಿ ಅದು. ಈ ರೀತಿ ಯಾರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಾಕ್ಷಿ ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ಮೊದಲ ಸಾಕ್ಷಿ. ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? ನೀವೇ ಒಂದು ಮೊದಲ ವ್ಯಕ್ತಿ, ನೀವೇ ರಿಬ್ಬನ್ ಕಟ್ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ. ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅನೇಕ ಜನ ನಂಬುತ್ತಾರೆ. தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. அவருடைய வாழ்க்கையில இழந்ததெல்லாம் கர்த்தர் கொடுக்க முடியும் என்றால் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய முடியும் என்பதாக. ಅಲ್ಲಿ ದೇವರು ಕಳಕೊಂಡದನ್ನು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. Amen. How many of you believe that July month is a month of restoration? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ಜುಲೈ ತಿಂಗಳು ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಹಿಂತಿರುಗಿ ಪಡೆಯುವಂತ ಒಂದು ತಿಂಗಳು. It's a month of restoration. ಈ ತಿಂಗಳು ಒಂದು ಹಿಂತಿರುಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ತಿಂಗಳು. Amen. ಅದು ಪುನರ್ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡುವಂತ ತಿಂಗಳು. ಪುನರ್ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡುವಂತ ತಿಂಗಳು. ಎಲ್ಲವನ್ನ
ತಿರುಗಿ ಬರುವಂತಹ ತಿಂಗಳು, ಕಳೆದುಕೊಂಡು ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ಪಡೆಯುವಂತ ತಿಂಗಳು. ಎಷ್ಟನ ಬೇರೆ ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? Hallelujah. Hallelujah. And the next blessing, second blessing is, ಎರಡನೇ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ, then thou shalt go on forward from there, ಅಲ್ಲಿಂದ ಇನ್ನು ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ thou shalt come to a plain of Tabor, ತಾಬೋರ್ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಅಲ್ಲಿ ಬರ್ತದೆ. and there you shall meet 3 men, ಅಲ್ಲಿ 3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಭೇಟಿ ಆಗ್ತೀಯ. going up to God to Bethel, ಅವರು ಬೇತೇಲಿನಿಂದ ಗಾದಿಗೆ ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. and the one carrying 3 young goats, ಒಬ್ಬನು 3 ಒಂದು ಮೇಕೆಗಳನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. and the another 3 loaves of bread, ಇನ್ನೊಬ್ಬನು 3 ಒಂದು ರೊಟ್ಟಿಗಳನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. and another carrying a bottle of wine, ಇನ್ನೊಬ್ಬನು ಒಂದು ಇನ್ನೊಬ್ಬ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. amen, hallelujah, Hallelujah. and they will salute thee, they will greet thee, ಅವರು ನಿನ್ನನ್ನ ಹಾಗೆ ಭೇಟಿಯ ವಂದಿಸ್ತಾರೆ, and give you 2 loaves of bread, ಅವರು ನಿನಗೆ 2 ಒಂದು ರೊಟ್ಟಿ ತುಂಡುಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. amen, hallelujah, Hallelujah. and you shall receive of their hands, ಅವರ ಕೈಯಿಂದ ನೀನು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. amen, hallelujah, Hallelujah. நான் சொல்றது நல்லா கவனிங்க. ಹೇಳದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. முதல் ஆசீர்வாதம் என்னங்க? ಮೊದಲ ಆಶೀರ್ವಾದ ಏನು? 2 பேர் கிடைப்பாங்க. ಇಬ್ಬರು ಸಿಗ್ತಾರೆ. எல்லாரும் சொல்லுங்க, 2 பேர் கிடைப்பாங்க. ಹೇಳಿ, ಇಬ್ಬರು ಸಿಗ್ತಾರೆ. அவங்க சொல்லுவாங்க, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, சவுல் கழுதை கிடைச்சிடுச்சு. ಸೌಲನೇ ಕತ್ತೆ ಸಿಕ್ಬಿಡ್ತು. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நியூஸ் சீக்கிரம் எனக்கு வரப்போகுது? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ಈ ಒಂದು ಸಂದೇಶ ನನಗೂ ಬರ್ತದೆ? ஒரு ಫೋನ್ ಕಾಲ್, ಒಂದು ಫೋನ್ ಕಾಲ್, amen, ஒரு amen ಮೆಸೇಜ್, ಒಂದು ಸಂದೇಶ. your amount is credited to your account, ನಿಮ್ಮ ಅಕೌಂಟ್ ಗೆ ನಿಮ್ಮ ಹಣ ಜಪ್ತಿಯಾಗಿದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? amen, hallelujah, hallelujah. ஒரு நியூஸ் வரப்போகுது. ಒಂದು ನ್ಯೂಸ್ ಬರ್ತದೆ. அவங்க படுக்கையை விட்டு சுகமாயிட்டாங்க, ಅವರು ಹಾಸಿಗೆಯಿಂದ ಸುಖವಾಗಿ ಎದ್ದು ಬಿಟ್ರು. amen, ஒரு ರಿಪೋರ್ಟ್ வரப்போகுது. ಒಂದು ರಿಪೋರ್ಟ್ ಬರ್ತದೆ. ಡಾಕ್ಟರ್ உனக்கு ஒண்ணுமே இல்ல போன்னு சொல்ல போறாங்க. ಡಾಕ್ಟರ್ ನಿಮಗೆ ಏನು ಇಲ್ಲ ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை பேர் ಆಮೆನ್ ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? hallelujah, hallelujah. my god is a mighty god, ನನ್ನ ದೇವರು ಆತನು ಮಹಾ ಶಕ್ತಿಶಾಲಿ ದೇವರು. what is the second blessing? ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ இங்க ಏನು? 3 பேர் கிடைப்பாங்க. 3 ಜನ ಸಿಗ್ತಾರೆ. கிட்ட ಯಂಗ್ ಗೋಟ್ இருக்கும், ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಯವನಸ್ಥ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕುರಿ ಮರಿ ಇರ್ತದೆ. amen, hallelujah, hallelujah. இன்னொருத்தர் கிட்ட ரொட்டி இருக்கும், ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಇರ್ತದೆ. இன்னொருத்தர் கிட்ட ವೈನ್ இருக்கும், ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸ சொல்றது ಇರ್ತದೆ. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ಹೇಳದಷ್ಟನಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. ಯಾರು இந்த 3 பேரு? ಯಾರು ಈ 3 ವ್ಯಕ್ತಿಗಳು? நாங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ಇವರೇ ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. ஒருத்தர் கிட்ட ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், ಒಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದ ಆತನು. he is representing the amen son, amen, the lamb of god. ಅವರು ಯಜ್ಞದ ಕುರಿಯನ್ನ ಅವರು ಸೂಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. amen, the another one, ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ was carrying the wine showing the blood of the lamb of god. ಇನ್ನೊಬ್ಬರು ಬಂದು ಆ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿರ್ತಾರೆ, ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. one more person was carrying loaves in his hand. ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೈಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. amen, இந்த ஆட்டுக்குட்டி, ಈ ಯಜ್ಞದ ಕುರಿ, amen, உனக்காக உரிக்கப்பட்டது, ಇದು ನಿನಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಡ್ತು. amen, ಅದருடைய ரத்தம் உனக்கு புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, ಅದರ ರಕ್ತ ನಿನಗೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿದೆ. amen, hallelujah, hallelujah. when you meet that 3 people, ನೀ ಆ 3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಸಂಧಿಸುವಾಗ they will give you bread, ಅವರು ನಿನಗೆ ರೊಟ್ಟಿಯನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, இந்த மாசம், ಈ ತಿಂಗಳು நான் ಯಾವன் முன்னாலயும் ಕೈ ஏந்த போறதில்ல, ಯಾರ ಮುಂದೆ ಕೂಡ ಕೈ ಚಾಚಲ್ಲ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஏனென்றால் அந்த திரையேகம் என்னை போஷிக்க போகிறது. ಯಾಕಂದ್ರೆ ಆ ತ್ರಿಯೇಕತ್ವವು ನನಗೆ ಪೋಷಣೆ ಮಾಡ್ತದೆ. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? நான் நம்பியிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர், ನಾನು ನಂಬಿರುವಂತ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದ ಆತನು, ನಾನು எடுக்கிற அந்த ದ್ರಾಕ್ಷಾರಸமும் அந்த அப்பமும், ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಆ ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಮತ್ತು ರೊಟ್ಟಿಯು, it will change me from human race to God's race. ಅದು ನನ್ನನ್ನು ಒಂದು ಮನುಷ್ಯ ಮಂಡಲದಿಂದ ಒಂದು ದೇವರ ಮಂಡಲಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எதுவரையிலும் உலகத்தில் வாழுகிறேனோ, ನಾನು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತೇನೋ, மனுஷர்களின் சம்பந்தப்பட்டவன், ನಾನು ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. எப்பொழுது நான் கர்த்தருடைய திருவிருந்திலே நான் பங்கெடுக்கிறவனாய் இருக்கிறேனோ, ಆದ್ರೆ ಯಾವಾಗ ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ನಾನು ಪಾಲುಗಾರನಾಗ್ತೇನೋ, when I am one with Christ, ಆಗ ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ನಾನು ಒಂದಾಗ್ತೇನೆ. நான் உலகத்தினவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சேர்ந்தவன். ನಾನು ಲೋಕದವನಲ್ಲ, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದವನು. உலகத்தின் பேங்க் அக்கவுண்ட் என்னுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறதில்ல. ಈ ಲೋಕದ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ನನ್ನ ಆರ್ಥಿಕತೆಯನ್ನ ಅದು ಲೆಕ್ಕ ಹಾಕೋದಿಲ್ಲ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? That will not decide my financial status.
matters. ಅದು ನನ್ನ ಆರ್ಥಿಕ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಿರ್ಧಾರ ಮಾಡಲ್ಲ. Amen. My finance is from the Lord. ನನ್ನ ಆರ್ಥಿಕತೆ ಅದು ದೇವರಿಂದ. ಎಲ್ಲರೂ சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. Amen. ಮೊದಲಾம் தேதி எப்படி இருப்பேனோ அப்படிதான் 31ஆம் தேதியும் இருக்க போறேன். ಮೊದಲನೇ ತಾರೀಖಲ್ಲಿ ಹೇಗಿರ್ತೇನೋ ಹಾಗೆ 30ನೇ ತಾರೀಖಲ್ಲೂ ಇರ್ತೇನೆ. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுடைய கரங்கள் தேவனுக்காக கொடுக்க, ஏழைகளுக்காக கொடுக்க தாராளமாய் இருந்திருக்கிறது. ನಿಮ್ಮ ಒಂದು ಹಸ್ತವು ಸಭೆಗಾಗಿ ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ, ಬಡ ಜನರಿಗಾಗಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಧಾರಾಳವಾಗಿದೆ. கர்த்தர் உங்களுடைய கையை விட மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಬಿಡಲ್ಲ. கர்த்தர் உங்களை கையேந்த விட மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಚಾಚೋದಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. உங்களுடைய கரம் தேவனுக்காக கொடுத்த கரம், ஆமென், ஜனங்களுடைய கண்ணீருக்காக கொடுத்த கரம் என்றைக்குமே கொடுக்கிற கரமாகவே வைப்பார். ನಿಮ್ಮ ಒಂದು ಹಸ್ತವು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಹಸ್ತವು, ಜನರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟಂತ ಹಸ್ತವು, ಅದು ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಕೊಡುವ ಹಸ್ತವಾಗೇ ಇರ್ತದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க. இந்த மாசம் ஒரு குறையை நான் பார்ப்பதில்லை. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಈ ದಿನ ಯಾವುದೇ ಕೊರತೆಯನ್ನ ನೋಡಲ್ಲ. அசாதாரண தேவனை நம்புகிறேன். ನಾನು ಅಸಾಧಾರಣವಾದ ದೇವರನ್ನು ನಂಬ್ತೇನೆ. அசாதாரண காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்க போகிறது. ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತದೆ. கர்த்தர் காகாவை அனுப்புகிறாரோ இல்ல ஜெரபாத் விதவை அனுப்புகிறாரோ தெரியல. ದೇವರು ಕಾಗೆನ ಕಳಿಸ್ತಾರೋ ಇಲ್ಲ ಜರೆಫಾತಿನ ವಿಧವೆಯನ್ನ ಕಳಿಸ್ತಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கர்த்தர் என்னை போஷிக்க போகிறார். ಆದ್ರೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் என்னை போஷிக்க போகிறார். ಹೇಳಿ, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. குறைவுகளை நிறைவாய் மாற்ற போகிறார். ದೇವರು ನನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? கடைசியாய் மூன்றாவதுடைய ஆசீர்வாதம். ಕೊನೆಯದಾಗಿ ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದ. நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் பார்ப்பதானா, ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, amen, after that thou shall come to the hill of the Lord. ಅದರ ನಂತರ ನೀನು ದೇವರ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಬರ್ತೀಯಾ. Where is the garrison of Philistines, and it shall come to pass when thou shalt come near to the city that thou shalt meet a company of prophets coming down from the high place. ನೀನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಸೇರುವಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಮಂಡಳಿಯ ಜನರು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. Amen. Hallelujah. Hallelujah. You shall see a group of prophets coming down from the high place. ಆ ಮೇಲಿನಿಂದ ಕೆಲವು ಪ್ರವಾದಿಯ ಗುಂಪು ಬರುವುದನ್ನ ನೀನು ನೋಡ್ತೀಯಾ. Amen. Hallelujah. Hallelujah. Amen. They shall prophesy over you. ಅವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿತಾರೆ. And amen. And the spirit of the Lord will come upon you. ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಗ ದೇವರ ಆತ್ಮನು ಬರುವನು. And you shall prophesy with them. ನೀನು ಕೂಡ ಅವರೊಂದಿಗೆ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿಯುವೆ. And shall be turned into another man. ನೀನು ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ತೀಯಾ. Amen. Hallelujah. Hallelujah. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ಹೇಳದೆಷ್ಟನಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? ஆவியானவர் அந்த தைலத்தை இன்றைக்கு எங்க மேல ஊற்றும்போது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ತೈಲವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಈ ದಿನ ಸುರಿಯುವಾಗ, முதலாவதாக என்ன நடக்க போகுதுங்க? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? Amen. உங்களுடைய வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திரும்பி வரப்போகுது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಕಳ್ಕೊಂಡದೆಲ್ಲ ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? Amen. Hallelujah. Hallelujah. Do you believe that? ನೀವು ಅದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? Heaven wants to see your faith. ಪರಲೋಕ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. Heaven wants to see your faith this morning. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಲೋಕ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. Heaven is asking you. ಪರಲೋಕ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದೆ. Do you believe? ನೀನು ನಂಬುತ್ತೀಯಾ? Do you believe? ನೀನು ನಂಬುತ್ತೀಯಾ? Amen. Hallelujah. Hallelujah. Amen. Every lost thing shall come back. ಕಳೆದುಕೊಂಡಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಹಿಂತಿರುಗಿ ಬರ್ತದೆ. Amen. Hallelujah. Hallelujah. Anointing attracts. ಅಭಿಷೇಕವು ಆಕರ್ಷಣೆಯನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. Amen. Anointing attracts. ಅಭಿಷೇಕವು ಆಕರ್ಷಣೆಯನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. Amen. Anointing is like a strong magnet. ಅಭಿಷೇಕವು ಒಂದು ಬಲವಾದ ಆಯಸ್ಕಾಂತದ ರೀತಿಯಲ್ಲಿ. Amen. It attracts. ಅದು ಆಕರ್ಷಣೆ ಮಾಡುತ್ತದೆ. Amen. That's why when Jesus was fully anointed, ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪೂರ್ಣವಾಗಿ ಅಭಿಷೇಕ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರು. Amen. Thousands were attracted. ಸಾವಿರಾರು ಜನರು ಆಕರ್ಷಣೆಗೊಂಡರು. Hallelujah. Hallelujah. Amen. Here in your life, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ಕೂಡ as the anointing comes upon you like a oil, ಆ ಒಂದು ತೈಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ, every lost things will be attracted. ಎಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡಂತ ಕಾರ್ಯಗಳು ಆಕರ್ಷಿತವಾಗಿ ಬರ್ತದೆ. ನಂಬುங்க. ನಂಬಿ ಅದು திரும்பி உங்களிடத்தில் இழுத்து வரப்பட போகிறது. ಅದು ತಿರುಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? கர்த்தர் லாபான்களுக்கு பேச போகிறார். ದೇವರು ಲಾಬಾನನಿಗೆ லாபானுக்கு பேச போகிறார். ದೇವರು ಲಾಬಾನನಿಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இரவுகளில கனவுகளில கர்த்தர் உன் பணத்தை திருப்பி கொடுக்க ஆண்டவர் பேச போகிறார். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕನಸುಗಳಲ್ಲಿ ದೇವರ ಹಣವನ್ನ ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ಯಾರೆಲ್ಲ உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு
ஓடுனாங்களோ, யாரெಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಓಡಿ ಹೋದ್ರು, எதெல்லாம் பிசாசு உங்ககிட்ட இருந்து திருடிட்டானோ உங்களுடைய ஆரோக்கியத்தை எல்லாம், ಯಾವುದೆಲ್ಲ ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕದ್ದುಕೊಂಡೋ ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯವನ್ನೆಲ್ಲ எல்லாம் திரும்பி வர கர்த்தர் கட்டளை இட போகிறார். ಅದನ್ನೆಲ್ಲ ತಿರುಗಿ ಕೊಡುವಂತೆ ದೇವರು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. உங்களுடைய வார்த்தைக்கு கேட்காதவங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய போறாங்க. ನಿಮ್ಮ ಮಾತನ್ನ ಕೇಳದೆ ಇರುವವರು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗ್ತಾರೆ. Second thing, ಎರಡನೇ ಕಾರ್ಯ, the Lord will feed you all these 31 days. ಈ 31 ದಿನಗಳು ಕೂಡ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಎಷ್ಟನ பேர் ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಹalleluya, ಹalleluya. நீங்க சிரேஷ்டமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுவீர்கள். ನೀವು ಒಂದು ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸ್ತೀರಾ. What is the third blessing? ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದ. The third blessing is, ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದ ಏನಂದ್ರೆ, you will join with the prophets of God. ನೀವು ದೇವರ ಪ್ರವಾದಿಗಳೊಂದಿಗೆ ನೀವು ಬೆರೆತು ಹೋಗ್ತೀರಾ. ಹಂಗಂದ್ರೆ ಏನು? ನೀ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು வாழ்வாய். ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸ್ತೀರಾ. இந்த மாசம், ಈ ತಿಂಗಳು வறட்சியின் மாசமாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போறதில்ல. ಒಂದು ಬರಗಾಲದ ತಿಂಗಳಾಗಿ ನಿಮಗೆ ಇರೋದಿಲ್ಲ. உங்களுடைய ஆத்மா தேவ சமூகத்தில் வாழும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. Not begging for his presence. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ. You will be soaked in his presence so much. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀವು ಮುಳುಗಿರ್ತೀರಾ. Amen. ಎவ்வளவு ಮುಳುಗುತ್ತೀರಾ ಅಂದ್ರೆ, ಎಷ್ಟು ಮುಳುಗ್ತೀರಾ ಅಂದ್ರೆ, you will start to prophesy. ನೀವು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸ್ತೀರಾ. The rivers will flow from your belly. ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆ ಒಳಗಿಂದ ಜೀವ ನದಿಗಳು ಹರಿಯುತ್ತವೆ. Yesterday morning when I was praying in the presence of God, ನನ್ನ ಬೆಳಗ್ಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, the Holy Spirit started to speak to me for 1 hour. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನ ಸಂಗಡ 1 ತಾಸುಗಳು ಮಾತನಾಡಿದರು. Continually. ಹಾಗೆ ಮುಂದುವರಿದು, Amen. The Holy Spirit was speaking in my spirit. ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ರು. Amen. One thing I came to know. ಒಂದು ಕಾರ್ಯ ನನಗೆ ಅರ್ಥವಾಯಿತು. Amen. More and more in His word. ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ, more and more in His presence, ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ, is what we ultimately need in our life. ಅದು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. எனக்கு பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, நான் ஒரு முடிவு பண்ணேன். ನಾನೊಂದು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದೆ. அவருடைய வார்த்தையோடவே அமர்ந்திருக்க வேண்டும். ಆತನ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಜೀವಿಸಬೇಕು. காலம் போகிறது தெரியாதபடி தேவனுடைய வார்த்தையில நிரம்பப்பட வேண்டும். ಸಮಯ ಹೋಗುವುದು ಗೊತ್ತಾಗದೇ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಭಾಷೆಯಲ್ಲೇ ನಿರಂಬಪಟ್ಟ ಇರಕ வேண்டும். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲೇ ತುಂಬಿಸಿರಬೇಕು. Amen. I tell you something. ನಾನು ನಿಮಗೊಂದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. Try to do it for 10 days. ಇದನ್ನ 10 ದಿನಗಳ ಕಾಲ ಮಾಡಿ. You will see a powerful change in your life. ಒಂದು ಬಲವಾದ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ. I'm not telling you to do it for 10 months. 10 ತಿಂಗಳು ಮಾಡಿ ಅಂತ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊತಾ ಇಲ್ಲ ನಾನು. 10 ತಿಂಗಳು ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳ್ತಿಲ್ಲ. I am asking you for just 10 days. ನಾನು ಕೇವಲ 10 ದಿನಗಳು ಇದನ್ನ ಮಾಡಿ ಅಂತ. At least 3 hours with the word and tongues. ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ 3 ತಾಸುಗಳು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮತ್ತು ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ. I tell you will be another man. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ನೀವು ಮತ್ತೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ತೀರಾ. Amen. Samuel said to Saul, ಸಮುವೇಲನು ಸೌಲನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, you shall become another man. ನೀನು ಮತ್ತೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗ್ತೀಯ. ನೀನೇ ಅಲ್ಲ ಇದು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಮಾರ್ಪಟ್ಟು ಬಿಡ್ತೀರಿ. ಇದು ನೀವೇ ಅಲ್ಲ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಗ್ತೀರಾ. பேருக்கு அப்படி ஒரு ஆசை. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅಷ್ಟು ಆ ಒಂದು ಆಸೆ. கொஞ்ச நாள் ಮೇಲೆ, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ನಂತರ, கொஞ்ச நாள் மேல, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಮೇಲೆ, கொஞ்ச நாள் கீழே, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಕೆಳಗೆ. அப்படி இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். ಆ ರೀತಿ ಇರುವಂತ ಜೀವನ ಬೇಡ. ஆண்டவருக்காக கொழுந்து விட்டு எரியணும். ನಾ ದೇವರಿಗಾಗಿ ದಹಿಸಿ ಉರಿಯಬೇಕು. ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. இரவும் பகலும் ஆவியிலே நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி கொஞ்ச நேரம் மற்றவர்களை பற்றி முறுமுறுக்கிற வாழ்க்கை வேண்டாம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಅನ್ಯ ಭಾಷೆ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬೇರೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ, ಇದು ಬೇಡ. கொஞ்ச நேரம் ஆவியானவரை உயர்த்தி கொஞ்ச நேரம் பிரச்சனைகளை உயர்த்துற வாழ்க்கை வேண்டாம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಮೇಲೆತ್ತಿ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತುವಂತ ಈ ಜೀವನ ಬೇಡ. சபையில மட்டும் ஆவியில நிரம்பப்பட்டவனாய் காணப்பட்டு தூதனை போல இருந்து வெளியே பிசாசாய் வாழ வேண்டாம். ಸಭೆಯ ಒಳಗೆ ಹಾಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು ದೂತನಂತೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟು ಹೊರಗಡೆ ಸೈತಾನನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದುಕುವುದು ಬೇಡ. This man is a filthy man. ಈ ವ್ಯಕ್ತಿ ಕೆಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ. Amen. This man is a useless man. ಈ ವ್ಯಕ್ತಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದವನು. But let us turn into another man. ನಾವು ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಗುವ. ಎವಳು ಬೇರೆ ನೋಡು ಸೇರಿದ ಆಮೆನ್ சொல்றீங்க. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಸೇರಿ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? Again the Holy Spirit is calling you. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. What level are you going to become in this month? ಈ ತಿಂಗಳು ಯಾವ ಹಂತಕ್ಕೆ ನೀವು ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರೋ? You will not receive prophecy, you will prophesy. ನೀವು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ನೀವೇ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿತೀರಾ. ಪ್ರಾಫೆಸಿயை தேடி அங்க இங்க அலைஞ்சது போதுங்க. ಪ್ರವಾದನೆ ನುಡಿಕೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದು ಸಾಕು. கர்த்தரே உன்னோடு பேச விரும்புகிறார். ದೇವರೇ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆண்டவரே உன் உள்ளத்திலே பேச
விரும்புறேன். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. யார்கிட்ட prophecy கேட்க விரும்புறீங்க? ಯಾರ ಬಳಿ ಪ್ರವಾದನೆ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀರಾ? வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையான தீர்க்கதரிசியா இருக்கிற இயேசுவே உங்களோட பேச விரும்புகிறார். ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೂ ಬಲದಲ್ಲಿಯೂ ಬಲವಾದಂತ ಪ್ರವಾದಿಯಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அவருடைய சத்தத்துக்காக விழுந்து கிடப்போம் வாங்க. ಅವರ ಶಬ್ದಕ್ಕಾಗಿ ಆಗ ಪ್ರಶ್ನತೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವ ಬನ್ನಿ. ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ವಿழுந்து கிடப்போம் வாங்க. ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವ ಬನ್ನಿ. ಅವರ சத்தம் இல்லாமல் ஒரு நாளை ஆரம்பிக்கிறதே வேண்டாம் வாங்க. ಆತನ ಶಬ್ದವಿಲ್ಲದೆ ದಿನವನ್ನು ಆರಂಭ ಮಾಡುವುದೇ ಬೇಡ. மோசே படி நாங்களும் ஜெபிக்கலாம். நீங்க பேசாம போனா உங்க பிரசன்னம் என்னோட வராமல் போனால் இந்த நாள் ஒரு படியும் நான் முன்னால வைக்க மாட்டேன். ಮೋಶೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ ಇಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಸ್ವರ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಕೂಡ ನಾನು ಮುಂದೆ ಇಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಅವರುடைய பிரசன்னங்கள் முன்னே செல்வதானால் என்ன நடக்கும் என்றதை பார்த்துறலாம் வாங்க. ಒಂದು ದಿನ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡುವ ಬನ್ನಿ. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲರೂ இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ಎಲ್ಲರೂ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಲ್ಲುವ. ಕರ್ತருடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிறது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவர் எங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த நேரம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நேரம். ಈ ಸಮಯ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಕೂಗುವಂತ ಸಮಯ. பரலோகத்தினுடைய பிரசன்னம் ஆமென். இந்த நேரத்துல புதிய எண்ணெய் எங்கள் மேல் ஊற்றப்படுகிற நேரம். ಪರಲೋಕದ ಪ್ರಸನ್ನತೆ ಒಂದು ಹೊಸ ತೈಲ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯಲ್ಪಡಲಿಕ್ಕಿದೆ. புதிய தைலத்துக்காக எல்லாரும் தாகமாய் கேட்கலாமா? புதிய தைಲಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರೂ ದಾಹವಾಗಿ ಕೇಳುವ. ಬಾಬಾ ಶದಲದರ ರೇ ಬಲದರ ಎಲ್ಲರೂ ಕೇಳಲಮ್ಮಪ್ಪ. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಉಮ್ಮುಡಿಯ புதிய ಅಭಿಷೇಕ. ನನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ನಿಮ್ಮ ಹೊಸ ಅಭಿಷೇಕ. ರೇ ಬಲದರ ಬರಹದಲರಬ. யாருக்கு மேலாவது கசப்புகள் இருந்தா, யார் மேலாದ್ರೂ ಕಹಿತನವಿದ್ರೆ இதை தேவன் முன்பதாக ஒப்பு கொடுத்துருங்க. ದೇವರ ಮುಂದೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಬಿಡಿ. அபிஷேக தைலம், ಅಭಿಷೇಕ ತೈಲ அது கசப்பு இருந்தால் இறங்காது. ಅದು ಕಹಿತನ ಇದ್ರೆ ಇಳಿದು ಬರೋದಿಲ್ಲ. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ಈ ದಿನ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡೋಣವಾ? எனக்கு நீங்க வேணும்பா, ನನಗೆ ನೀವು ಸಾಕಪ್ಪ. ரே கபலாஷா எல்லாரும் I want everyone here to open your mouth and ask the Lord for the fresh anointing of the Holy Spirit. ಇಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಆಮೆನ್ ಬಾಯಿಗಳನ್ನ ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಅಪ್ಪ ನನಗೆ ನೂತನವಾದ ಅಭಿಷೇಕವನ್ನ ಸುರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ರಿ ನೋಡೋಣ. ಆವಿಯಾನವರೇ நம்முடைய பரிசுத்தமான தைலம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆ, ಪರಿಶುದ್ಧமான தைலம் ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವಾದ ತೈಲ ಮೂಡಟಂ ಸ್ವಾಮಿ, ಮೂಡಟಂ ಸ್ವಾಮಿ. ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಆವರಿಸಲಿ. ತಲೆಯಿಂದ ಕಾಲುವರೆ அந்த தைலம் என் மேல் இறங்கட்டும் ಸ್ವಾಮಿ. ತಲೆಯಿಂದ ಕಾಲಿನವರೆಗೆ ಆ ತೈಲ ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ. ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿ